ஜீவாங்கிற பையனுக்கு நீ என்னம்மா உறவு? ஏன் சாமி கேக்குறீங்க? இல்லம்மா, சம்பந்தம் இல்லாதவங்க யாரும் இப்படி வேண்டிக்க முடியாது. வேண்டுனாலும் அது பலிக்காது. ஒண்ணு ரத்த சொந்தமா இருக்கணும், இல்ல கட்டண சொந்தமா இருக்கணும். அதான் கேட்டேன். அவரு என் கணவர் சாமி. சரிம்மா, சீக்கிரமா கும்பிட்டுட்டு வா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அம்மா, தேவி, ஜீவா சாரோட உறவை உங்ககிட்ட அர்ப்பணிச்ச பிறகு எதுக்காக இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிற? ஒண்ணு ரத்த சொந்தமா இருக்கணும், இல்ல கட்டண சொந்தமா இருக்கணும். சாரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஜீவ சமாதியில இறங்கறதுக்காக தான் இந்த தாலியை என் கழுத்துல கட்டிக்கிட்டு அவரை திருப்பி கொடு. அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் அவரை ஒப்படைச்சிடுறேன். இக்காரணத்தை கொண்டும் அவர் வீட்டுக்கு வந்த பிறகு உறவு கொண்டாட மாட்டேன். உனக்கு செஞ்சு கொடுத்த சத்திய பிரகாரம்
அவரை விட்டு நான் விலகிடுவேம்மா. வாம்மா, இந்தாம்மா மாலையை போட்டுக்கிட்டு அங்க வா. நல்லபடியா பிரார்த்தனை முடியணும்னு சாமியை கும்பிட்டுக்க. வா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி அதுல இறங்கி படுமா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி கிரானி, ரொம்ப பழமையான கோவிலா இருக்கும் போல இருக்கு. எத்தனையோ தடவை இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். ஒரு தடவை கூட இங்க வந்ததே இல்லை. ஆமாத்த, நல்ல வேலை. அந்த சாமியார் சொன்ன புண்ணியத்துல நாம இங்க வந்தோம். என்னன்னு தெரியலையே, அங்க ஒரே கூட்டமா இருக்கு. அங்க பாரு கிரானி, மாயா ஆண்டி வந்துட்டாங்க. ஆமாமா, வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். வாங்க. இவ இப்படி இங்க வந்தா? அந்த மலைக்குரங்கு கூட வந்திருக்கே ஒரு தொண குரங்கு, அதுதான் போய் சொல்லிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எதுவா இருந்தாலும் பதட்டப்படாத. எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்கிறேன்.
பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஆண்டி நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எப்போ வந்தீங்க? நாங்க வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு ஆண்டி. நான் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கிராணி தான் ஆண்டியையே இவ்ளோ தூரம் அலைய விடணும்னு சொல்லிட்டாங்க. அதான். ஆமா மாயா, நாங்க வந்து பார்த்துட்டு நேர்ல உங்ககிட்ட வந்து விவரம் சொன்னா போதும்னு நினைச்சோம். பூங்குடியை ஏன் குழிக்குள்ள வச்சு மூடிட்டாங்க? அம்மா, அத நான் சொல்றேம்மா. ஏன்பா, நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பரவாயில்ல, அவன் சொல்லட்டும். சொல்லுப்பா, ஏன் பூங்குடிய குழிக்குள்ள வச்சு மூடினாங்க? வழக்கமா இறந்தவங்களை தானே இப்படி அடக்கம் பண்ணுவாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு? இவளுக்கு ஒன்றும் ஆகலம்மா, இவ உயிரோட தான் இருக்கா. ஆனா நாளைக்கு தோண்டி எடுக்கும்போது உயிரோட இருப்பாளான்னு தெரியலம்மா. இப்ப ஏன் புதைச்சாங்க? நாளைக்கு ஏன் தோண்டி எடுக்க போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஜீவா உயிரோட வரணும்னு ஜீவ சமாதி இருக்காமா. என்ன சொல்ற? ஜீவ சமாதியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்தியவான் உயிரை சாவித்திரி யமனோட போராடி மீட்டாலே, அதே மாதிரி ஜீவா உயிரை மீட்டதுக்காக இப்ப பூங்குடி கடவுள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காமா. அப்படிலாம் வேற பண்ண முடியுமா? சாவித்திரி பண்ணதை நம்பினா நம்ம இதையே நம்பிதான் ஆகணும். அம்மா, ஜீவா இறந்துட்டாங்கிறத இவ ஏத்துக்கவே இல்லம்மா. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிருந்தா அத தான் உயிரை பணிய வச்சு எப்படியாவது ஜீவா உயிரை மீட்டு கொண்டு வருவேன்னு இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காமா. இந்த பூஜையை பத்தி யார் அவளுக்கு சொன்னாங்க? இந்த சாமியார் தான் பொன்னியம்மன் கோயில்ல ஒரு சொற்பொழிவு நடத்தினார். பழங்காலத்துல அது மாதிரி ஜீவ சமாதி இருந்து உயிரை மீட்டு கொண்டு வந்ததா இவர் சொன்னாரு. அதை இவ புடிச்சுக்கிட்டா. இந்த காலத்துல யாராலையும் இதை பண்ண முடியாது, பண்ண வேணான்னு இவர் எவ்வளவோ எடுத்து சொன்னாருமா. ஆனா இவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அதாவதுமா, என் உயிர் போனாலும் போட்டோம், ஜீவா சார் உயிரோட வந்தா போதும்னு சொல்லிட்டு இவ குழியில இறங்கிட்டா. என் ஜீவாவுக்காக நான் கூட பண்ணாதத அவ பண்றாளா? அவளை எவ்வளவு அவமானப்படுத்தின, வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுன. அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்க குடும்பத்துக்காக இப்படி பண்றாளே. சரி, இப்படி எவ்வளவு நேரம் ஜீவ சமாதி இருக்கணும்? இன்னைக்கு சூரியன் மறைஞ்சு நாளை காலையில உதயமாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணுமா? பாதியிலேயே தோண்டி எடுத்தா இவ விரதம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. இந்த சமாதிக்குள்ள அவ்வளவு நேரம் இருக்க முடியுமா? அதுதான்மா எனக்கும் பயமா இருக்கு. நான் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஆனா இவ கேட்கவே மாட்டேங்கிறா. இது பக்தி சம்பந்தப்பட்ட விஷயமா. தோண்டி எடுக்கும் போது இவ உயிரோட இருந்தா கடவுள் இவ பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்ப ஜீவாவும் உயிரோட இருக்கான்னு தான் அர்த்தம். இந்த பிரார்த்தனைய கடவுள் ஏத்துக்கலன்னா ஜீவா உயிரோட இருந்தாலும் அவர் உயிர் போயிடுமா? 2 பேரும் உயிரோட வந்து சேரணும். இப்படியெல்லாம் இங்க நடக்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் அந்த சாமியார் என்னை இங்க வர சொல்லியிருக்காரு போல இருக்கு. நான் மட்டும் இங்க வராம போயிருந்தா எனக்கு
எனக்கு எந்த உண்மையும் தெரியாம போயிருந்திருக்கும். அம்மா தாயே, நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும்.